நம்ம வந்து பார்த்தா மேட்ருக்கு வருவோம். நீங்க வந்து பார்த்தா சோசியல் மீடியால வந்து நிறைய வந்து பார்த்தா சொன்னீங்க. இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்களே. நீங்க வந்து கேட்டீங்க. நாங்க வந்து பார்த்தா ஓப்பனாவே சொல்றோம். வலை பேச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு சில பேர் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ளூ சட்டை வந்து பார்த்தனா பேசினான். நான் வந்து சிம்பிளா சொல்றேன். ப்ளூ சட்டை வந்து பார்த்தனா ரிவ்யூ வந்து பார்த்தா பேசினா. ஆனா ரிவ்யூ மட்டும் அவன் கொடுத்துட்டு போயிருந்தானா வந்து பார்த்தா நாங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிட்டு போயிருவோம். ஆனா வந்து பார்த்தா அவன் பேசினது வந்து பார்த்தா பர்சனலா அபியூஸ் பண்ணி பேசினான். அதனால நாங்க வந்து பார்த்தா ஒரு தரமான வந்து பார்த்தா செய்கை செஞ்சோம். ஆனா சிம்பிளா வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தா சொல்லிக்கிறது என்னன்னா, ஏன் உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த கேடுகட்ட பழப்பு உங்களுக்கு படத்தை பத்தி வந்து பார்த்தா படத்தை பாத்தீங்களா? படத்தை பத்தி வந்து பார்த்தா பேசிட்டு போங்க. சும்மா வந்து பார்த்தா பர்சனலா வந்து பார்த்தா யாருமே அபியூஸ் பண்ணாதீங்க. நான் ஏகேக்காக பேசல, பர்சனலா வந்து பார்த்தா சொல்றேன். எல்லா ஆக்டருக்காகவும் வந்து பார்த்தா நான் சொல்றது என்னன்னா, எல்லாருமே வந்து பார்த்தா நடிச்சிருக்காங்க. அவங்களோட வந்து பார்த்தா கடின உழைப்பு போட்டு வந்து பார்த்தா நடிச்சிருக்காங்க. ராப்பகலா வந்து பார்த்தா தூங்காம. ஏன்னா இந்த படத்துக்குலாம் வந்து சீரியஸா சொல்றேன். விடாமுயற்சிக்கும் வந்து பார்த்தா ஜிபிக்கும் வந்து பார்த்தா டே நைட்டா வந்து பார்த்தா லாஸ்ட் வந்து 1 மந்தா வந்து எங்க ஏகே வந்து எங்களுக்காக வந்து பார்த்தனா நடிச்சு கொடுத்து ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அதுக்காக நாங்க வந்து பார்த்தா கண்டிப்பா ஆஸ் அ ஃபேன்ஸா ட்ரூ ராயல் ஃபேன்ஸா வந்து பார்த்தா நாங்க தலை வணங்குறோம். ஏன்னா எங்களுக்காக எஃபர்ட் போட்டிருக்காருன்னும் போது வந்து பார்த்தா கண்டிப்பா நாங்க வந்து அதுல பெருமைப்படுறோம் ரொம்பவே. ஏன்னா இது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா எங்களுக்காக எவ்வளோ பண்ணிட்டாரு, எவ்வளோ அட்வைஸும் கொடுத்துட்டாரு, எவ்வளோ இது பண்ணாரு. அதை நாங்க எல்லாருமே வந்து பார்த்தா கடைபிடிச்சிட்டு இருக்கோம். கடைபிடிப்போம். சாவர வரைக்கும் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் மூச்சு இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தா நாங்க கடைபிடிப்போம். சரிங்களா? ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு ஆஸ் ஆக்டரா ஒரு மனிதரா தெரியல, எங்க உடலோட வந்து பார்த்தா கலந்த ரத்தம் அவரு எங்களுக்கு. ஏன்னா ஏகேவின்னு வந்து பார்த்தா ஏகேனாலே வந்து பார்த்தா எங்க மூச்சோட வந்து பார்த்தா கலந்துருக்காரு. அவரை பத்தி வந்து பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் தகுதி இருந்தா வந்து பார்த்தா பேசுங்க. தகுதி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா வாயை மூடிட்டு போங்க. அவர் நடிச்சாரா படத்தை பத்தி வந்து பார்த்தா பேசிட்டு போங்க. நான் படத்தை பத்தி பேசுனதுக்காக நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் வந்து பார்த்தோன்னா அவரு அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்திய கொடிய ஆஸ் ஆக்டரா வந்து பார்த்தோன்னா எந்த நடிகர் வந்து பார்த்தோன்னா உலகம் ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா காமிச்சு பெருமைப்பட செஞ்சிருக்காரு. யாரு பெருமைப்பட செஞ்சிருக்காரு? அப்பேற்பட்ட வந்து பார்த்தா ஒரு நடிகர் மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து பார்த்தா செஞ்சிருக்காரு அப்படின்னும் போது நீங்க வந்து பார்த்தா அவருக்கு மரியாதை செலுத்து, பாராட்டு விழா நடத்து. அதை பத்தி நான் கேட்கல. அவரை பத்தி பேசாம இரு. உனக்கு பிடிக்கலையா பேசாம போ. அவரை டீக்ரேட் பண்ணி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த ரேஸோட வந்து பார்த்தா ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு? கார் ரேஸோட ஸ்பெல்லிங் தெரியுமா? கார் ரேஸோட ரூல்ஸ் தெரியுமா உனக்கு? அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அதுல வந்து பார்த்தனா எங்க தலை வந்து கெத்து காமிச்சிருக்காரு. கெத்துக்கு மேல பெருமைப்பட செஞ்சிருக்காரு. அதை விட்டுட்டு நீ வந்து பார்த்தனா பத்மபூஷன் அவார்டை பத்தி வந்து பார்த்தா பேசுற. பத்மபூஷன் அவார்டு ஸ்பெல்லிங் தெரியுமா நாய உனக்கு? அதை பத்தி வந்து பார்த்தா பேசுற. இந்தியாவோட வந்து பார்த்தா 3வது வந்து பார்த்தா பெருமைக்குரிய வந்து பார்த்தா சிவிலியன்ஸுக்கு கொடுக்குற அவார்டு அது. அதை பத்தி வந்து பார்த்தா பேசுற. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு வந்து பார்த்தா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி உனக்கு ஏதாவது சர்வீஸ் தேவையா? அதை கேட்டு போ பப்ளிக்கா. தேவையில்லாத விஷயத்த வந்து பார்த்தா ஏன் வந்து பார்த்தா ஒரு டேபிளை போட்டு ஒரு கேமரா முன்னாடி வந்து பார்த்தா தேவையில்லாத ஏன் அபியூஸ் பண்ணிட்டு இருக்க? வேணாம், அதை அவாய்ட் பண்ணிக்கோ. நேர்கொண்ட பார்வையில வந்து பார்த்தா எங்க தலை சொல்லியிருப்பாரு, அடுத்தவங்க மேல விசுவாசக்காரத்துக்கு வந்து பார்த்தா இன்னொருத்தர் ஏன் அசிங்கப்படுத்துறேன்னு. அசிங்கப்படுத்தி வந்து பார்த்தா பழப்பு நடத்தாத. புரியுதா? சோசியல் மீடியாஸ் புரியுதா நான் சொல்றது? இது வந்து பார்த்தனா யாரு அபியூஸ் பண்றாங்களோ தேவையில்லாத அபியூஸை பத்தி தான் நான் பேசுறேன். நான் எல்லா சோசியல் மீடியாவும் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணி பேசல. ஏன்னா உண்மையால ட்ரூ ராயல்டி வந்து பார்த்தா சோசியல் மீடியாஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நாங்க தலை வணங்குறோம். ஆஸ் வந்து பார்த்தா ஏகே ஃபேன்ஸா வந்து பார்த்தா நாங்க தலை வணங்குறோம். ஒரு ட்ரூ ஜெனியூன் வந்து பார்த்தனா ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்க எல்லாமே, அதுக்கு நாங்க வந்து பார்த்தா உண்மையிலே ரெஸ்பெக்ட் பண்றோம். ஆனா தேவையில்லாத வந்து பார்த்தனா ஒருத்தர் மேல விசுவாசத்தை காட்டுறதுக்கு இன்னொரு அசிங்கம் பத்தி குழப்பு நடத்தாதீங்க. அது வந்து பார்த்தா தாங்க மாட்டீங்க. அது வந்து பார்த்தா உண்மையிலேயே நல்லதும் இல்லை. அது வந்து பார்த்தா ஒரு நல்ல வந்து பார்த்தா ட்ரூ சோஷியல் ஜென்ரலான வந்து பார்த்தா குட் சொசைட்டியை வந்து பார்த்தா ரன் பண்ணாது. வேணாம். எங்க தலை வந்து பார்த்தா அஜித் ரவி பேசுவேன். விசுவாசமாக வெற்றிக்கு காரணம் வந்து என்ன கேட்டா மீடியாவை நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ முழுக்க காரணம் வந்து மீடியா தான். விசுவாசம் மாபெரும் வெற்றிக்கு ரசிகர், அப்புறம் வந்து ஆடியன்ஸ், பொது ஜனங்க, அவங்களுக்கு அடுத்தது நான் மெயினாக சொல்றது வந்து மீடியா ஆளுங்க தான். ஏன்னா அது வெற்றி பாதைக்கு எடுத்துட்டு போனது வந்து மீடியா தான். அதாவது
வலைப்பேச்சு அவங்க பேசுறதுனால அவரோட தராதரம் ஒன்றும் குறைப்பதில்லை. நாயை குலைக்கிறதுனால சிங்கத்தோட தரம் என்ன குறைவா போகுது? புரியுதுங்களா? அதனால வாழுங்கள், வாழ விடுங்கள், என்றும் மேக்கே. தேங்க்யூ. குட் பை அக்லி. ஏப்ரல் 10 வரும் மாமே. உறுதி. பாக்ஸ் ஆஃப் தமிழ் டாக்ஸ்க்கு வந்து பார்த்தா ரொம்பவே தேங்க்ஸ், ரொம்பவே நன்றி. ஜிபியூல வந்து பார்த்தா பார்ப்போம், மாபெரும் செலிப்ரேஷன்ல பார்ப்போம். ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சொல்லுங்க. ஆமா, இந்த பாண்ட கேள்வி கேளுங்க, நான் வந்து பார்த்தா பதில் சொல்றேன். உண்மை அதை பத்தி வந்து பார்த்தா நான் நிறைய சொல்லிட்டேன். இப்போ சிம்பிளா சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒரே வார்த்தையில சொல்றேன், ஜிபியூ தரமான சம்பவம். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றதுக்கு வந்து பார்த்தா ஒர்த்து. சீரியஸா சொல்றேன், எங்களுக்கு வந்து பார்த்தா ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே இல்ல, ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சந்தோஷம் தான். சந்தோஷம் தள்ளி போனதுக்காக சந்தோஷம் இல்ல, உண்மையிலே வந்து பார்த்தா எந்தெந்த அமைப்பு இருக்கோ அந்தந்த படம் அந்தந்த இடத்துல வந்தா சூப்பரா இருக்கும். இந்த படம் வந்து பார்த்தா ஏப்ரல் 10 திருவிழாவா வந்து பார்த்தா கொண்டாடும். தமிழ்நாடு இல்ல, மொத்த உலகமே வந்து பார்த்தா கொண்டாடுற அளவுக்கு வந்து பார்த்தனா தரமான சம்பவமா இருக்கு. அன்னைக்குதான் எங்களுக்கு வந்து பார்த்தா ஓகே. சோசியல் மீடியால வந்து பார்த்தா பர்சனலா வந்து பார்த்தா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. நீங்க வந்து பார்த்தா பேர் மென்ஷன் பண்ணல, ஆனா நாங்க பேர் மென்ஷன் பண்ணியே சொல்றோம். சிம்பிளா வந்து சொல்லுங்க. வாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ப்ரோ. அவருக்கு எல்லாமே ஏகே ஃபேன்ஸ் தான் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நீங்க எல்லாம் ஏகே ஃபேன்ஸ். ஐயோ, நீங்க வந்து தளபதி ஃபேனோ எல்லாமே நண்பர்கள் தான், புரியுதுங்களா? யாரே நாங்க பிரிச்சு பார்க்கல. சொல்ல டீசர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்க எல்லாருமே பிடிச்சிருந்தது. நான் யாரும் வந்து ஏட்டர்ஸ்லாம் இல்ல, அஜித்லாம். நாங்க இந்த சும்மா வந்து சீன் போடுற ஆளுங்க அதெல்லாம் நாங்க இல்ல. சும்மா வந்து அஜித் எங்களுக்கு பிடிக்கும். இதை சும்மா சொல்றாங்களே இந்த ட்ரோல் பண்றதுலாம், ஏன்டா என்னடா ஓட்டுக்காக வந்து சும்மா உங்க ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிறீங்களா கூட, அதெல்லாம் நாங்க எங்களுக்கு அஜித் சாரை பிடிக்கும். அதே போல நீங்க விஜய் சார் லவ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. அந்த நம்ம எல்லாரும் நண்பர்கள், நம்ம எல்லாருமே ஒரே ஆள் தான். எங்களுக்கு கட்சி உதவி பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா வந்து இதோ பாரு, உங்களுக்கும் நாட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் நல்லா செய்வோம். நீங்க படத்துல ஜாலியா இருங்க, எல்லாருமே பண்ணுங்க, எல்லாம் நல்லா பண்ணுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, தயவுசெய்து அஜித் விஜய் மட்டும் பிரிச்சு பேசாதீங்க. அவங்க எல்லாரும் நல்லா நம்ம தலை கேட்ட மாதிரி கண்டிப்பா நம்ம எப்போ வாழ போறோம், அதுதான் நம்ம எப்போ வாழ போறோம், அதே கதை தான். எல்லாருமே ஒண்ணுதான். நாங்க யாரும் வந்து தப்பா பேசுற ஆள்லாம் இல்ல. அஜித்தை பத்தி நாங்க தப்பா பேசல. நான் அஜித்னு கூட சொல்ல மாட்டேன். நான் ஆக்சுவலா ஒரு விஜய் ஃபேன், பச்சை விஜய் ஃபேன். அஜித் சார் தான் சொல்லுவேன். நீங்க சூப்பர். தேங்க்யூ. அஜித்னா அந்த அசிங்கமாலாம் மென்ஷன் பண்றது அஜித் விஜய், அஜித் சார் தான் எனக்கு எப்பவுமே. எங்களெல்லாம் அஜித் பிடிக்கும். கண்டிப்பா சொல்றேன், இந்த படம் வந்து எந்த லெவலுக்கு நீங்க செலிப்ரேஷன் பண்றீங்களோ அஜித் ஃபேன்ஸ், நாங்க தளபதி ஃபேன்ஸ் அவ்வளவு சப்போர்ட் கொடுப்போம். நாங்க இங்க வந்து நம்ம நாங்க அவ்வளவு பண்ணுவோம். தேங்க்யூ. கண்டிப்பா. தேங்க்யூ.